Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்க இருக்கிற 86வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸ் வர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதே டேட் அதாவது 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த மேட்சோட வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது மேட்ச். இந்த ரெண்டாவது மேட்ச்ல ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ அனலைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம XL11 ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீ சைஸ்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கமிஷன் வைஸ் அந்த வின்னிங் அமௌண்ட்ல கமிஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆப்ல 15% கமிஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம XL11 ஆப்ல 5% தான் வந்து கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான வயசுல வந்து நம்ம XL11 ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் பிரைஸ் ஒர்த் உள்ளது வந்து இது வந்து கொடுக்க போறாங்க. இதுல மொதல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது iPhone 16, 4வது iPhone 15, 5வது iPhone 14. கிட்டத்தட்ட 5 பிரைஸ் நல்லாவே ஒரு வர்த்தமான பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 50 பேருக்கு வரையும் பிரைஸ் கொடுக்குறாங்க. அதுல 41ல இருந்து 50 பேருக்கு வரையும் 500 ரூபாய் கிவ்வே வந்து கொடுக்குறாங்க. 31ல இருந்து 40 பேருக்கு வரையும் 1000 ரூபாய் வந்து கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஷ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க XL11 பேலட்லயே வந்து ஆட் ஆயிரும். மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம XL11 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், நீரஜ் நார்வால் லெஃப்ட் ரைடர், ஸ்ரீகாந்த் ஜாதவ் லெஃப்ட் ரைடர், ரிசா மெக்பஹரி லெஃப்ட் கவர், லக்கி சர்மா ரைட் கார்னர், சுஜித் சிங் ரைட் கவர், அங்குஷ் ரதி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்த தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் லெஃப்ட் ரைடர், மன்ஜித் ரைட் ரைடர், ஆசிஸ் நர்வால் ரைட் ரைடர், சாகர் ரைட் கவர், கிருஷ்ணந்துல் ரைட் கார்னர், அஜித் பவர் லெஃப்ட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமும் எந்த மாதிரி ஆஃப் சைஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டேபிள் சைஸ்ல செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் 8வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அவங்க மேட்ச்ல பிளே பண்ணும் போது இவங்கலாம் எங்க உள்ள வர போறாங்க, இந்த தடவை அவங்க வெளியாதான் அப்படின்னு நினைச்சு இருந்தோம். பட் நாங்க இந்த தடவை உள்ள வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசி ரீசனான மேட்ச் எல்லாம் நல்லா வின் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸும் நம்ம பெருசா வந்து குத்த சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு ரீசன்ட் ஃபார்மேஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் வந்து இருக்காங்க. பட் 8வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இப்ப ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, தெலுங்கு டைட்டன்ஸ் வீக்கா இருப்பாங்க. இல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் ஸ்ட்ராங், ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் தான் வீக் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ரெண்டு பேர்ல ஆப்ஷன் வைஸ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டா தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ஒரு ரைட் ரைடரா இருக்காரு, ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஒரு லெஃப்ட் ரைடர், நீரஜ் நார்வால் ஒரு லெஃப்ட் ரைடர். கிட்டத்தட்ட 3 ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல 2 லெஃப்ட் ரைடர், ஒரே ஒரு ரைட் ரைடர் இருக்காங்க. இதுல அர்ஜுன் தேஸ்வால் தான் ஒரு பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. பேலன்ஸ் அதுதான் நீரஜ் நார்வால் ஒரு செகண்ட் ரைடர், அடுத்த ஸ்ரீகாந்த் ஒரு தேர்ட் ரைடரா தான் வந்து இருக்காரு. இதுல அர்ஜுன் தேஸ்வால் கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி ரைடிங் ஸ்ரீகாந்த் அர்ஜுன் தேஸ்வால் தான் வந்து போவாரு. ஒரு 40+ ரைடிங்னா ஒரு 20+ ரைடிங் அர்ஜுன் தேஸ்வால் வந்து போவாரு. 10ல இருந்து ஒரு 15+ ரைடிங் அர்ஜுன் நீரஜ் நார்வாலும்,
பேலன்ஸ் இருக்கிற 5 அது வந்து ஸ்ரீகாந்த் போவாங்க. இன்கேஸ் நீரஜ் நார்வால் ஒரு 10+ ரைடிங் போறாரு அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து ஒரு 10+ ரைடிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க ரைடிங் படி போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் தேஸ்வால் இருந்து இந்த மேட்ச் ஒரு 10ல இருந்து ஒரு 13+ டேக்கல் டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 13+ டச் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 20+ ரைடிங் போவாரு. அதுல ஒரு 8ல இருந்து ஒரு 9+ பாயிண்ட் டச் பாயிண்ட்லயும் பேலன்ஸ் இருக்கு போனஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து கிடைச்சது வச்சுக்கோம். ஸோ ஒரு 10+ பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 10+ ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியல அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ரைடிங்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்காம சும்மாவே போயிட்டு வராரு அப்படின்னாலும் பேலன்ஸ் இருக்க 3லயாச்சும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அர்ஜுன் தேஸ்வால் மூலயமா அங்கீத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும் ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அர்ஜுன் தேஸ்வால் மூலயமா அங்கீத்துக்கு வந்து நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ அர்ஜுன் தேஸ்வால் நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 13 டச் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேலன்ஸ் இருக்க 2 லெஃப்ட் ரைடரும் கடைசி வரையும் ரைட் கார்னர்லயே பாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க லெஃப்ட் சைடு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 2 லெஃப்ட் ரைடர் 20+ ரைடிங். ஸோ அவங்க 2 பேருமே லெஃப்ட் சைட்ல சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி வரையுமே ரைட் கார்னர்ல இருக்க மாட்டாங்க. சேஞ்சஸ் ஆகும் போது அங்கீத் ஒரு முறை டேக்கல்ஸ் ஈடுபட்டு அதுக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னாலும் ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத அங்கீத் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் 2 லெஃப்ட் ரைடரும் ரைட் கார்னர் தான் மோஸ்ட்லி வந்து ரைடிங் படி போவாங்க. 20+ ரைடிங் கிருஷ்ணந்துல் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணந்துல் லாஸ்ட் மேட்ச் சப்ஜெக்ட் பிளேயரா வந்து பிளே பண்ணியிருந்தாரு சங்கருக்கு பதிலாக. ஸோ சங்கர் வெளியே போயிட்டாரு. அதுக்கு பதிலாக கிருஷ்ணந்துல் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அவர் பிளே பண்ணும்போது 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது அவர் கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் கிருஷ்ணந்துல் டைரக்ட் 7ஸ்ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச் விட்டுறது நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 லெஃப்ட் ரைடர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும் 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா நீரஜ் நார்வாலும் அர்ஜுன் தேஸ்வால் இவங்க 2 பேரும் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணுங்கிற மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாங்க. இதுல ஸ்ரீகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வைஸ்ல ரைடிங் படி போவாரு. அதுல டூ ஆர் டை ஆப்ஷன் வந்துட்டா மட்டும்தான் அவர் பாயிண்ட் எடுத்தே ஆகணுங்கிறத முறைப்பட பிளே பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 ரைடிங் போவார், சும்மா போயிட்டு வருவாரு. 3ஆவது ரைடிங் டூ ஆர் டை பிளே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 2 போயிட்டு வருவாரு. 3ஆவது ரைடிங் டூ ஆர் டை. அப்படி இருக்கும்போது பெருசா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். 1 இல்ல 2 அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ நீரஜ் நார்வால் இருந்து ஒரு 1ங்கும் போது ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 3 அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். இதுல அஜித் பவர் ரைட் கார்னருக்கு வந்து கவர் பண்ற வயசுல வந்து இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல சாகர் ரைட் கவர் லெஃப்ட் கார்னர்ல வந்து பிளே பண்ணுவாரு. ஸோ சாகர் நம்ம 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் பிரைமரி ரைடர். அவர் மூலயமா அங்கேயுக்கு ஒரு 3 கிடைக்குது அப்படின்னா சாகர் கவர் பண்ண இல்லை, சாகருக்கும் ஒரு 3 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் இந்த இடத்துல கிருஷ்ணந்துல் அதாவது அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த பொசிஷன்ல சாகர் வந்து நின்றுவாரு. சோ அப்படி இருக்கும்போது சாகர்ட்ட வந்து நல்லாவே ஃபேண்டஸில இன்க்ரீஸ் ஆகுற வாய்ப்பு இருக்கு. ரீசன்ட் மேட்சஸ்ல ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது சாகர் சிங்கிள் மேனா நின்று பொசிஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சிங்கிள் மேனா டேக்கல்ஸ்ல ஈடுபடுறாரு. சோ அப்படிலாம் இருக்கும்போது சாகர் தான் அங்கீத்தை கன்வெர்ட் பண்ணும்போது சாகர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல அர்ஜுன் தேஸ்வால்ட்ட நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 13 டச் பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். நீரஜ் நார்வால் இருந்து நம்ம ஒரு 5 டச் பாயிண்ட்டும் ஒரு 1 அல்லது 2 டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜா 1 அப்படிங்கிறத வச்சுக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் நீரஜ் இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ஜுன் தேஸ்வால் இருந்து நம்ம ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த ஸ்ரீகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்க முடியும். இதுல நீரஜ் நார்வால் அர்ஜுன் தேஸ்வால் பெருசா டிஃபரன்ஸ் சைஸ்ல இல்ல, 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான். அர்ஜுன் தேஸ்வால் இருந்து நம்ம டச் பாயிண்ட்ஸ் மூலமா ஒரு 10ல இருந்து ஒரு 13 டச் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுவார். ஸோ அந்த டேக்கல்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க வேணாம், ட்ரைடிங் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்குவோம். பட் நீரஜ் நார்வால் இருந்து டேக்கல்ஸ்லயும் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரவுண்ட் பொசிஷன்ல வந்து இருக்காரு. நீங்க நீரஜ் நார்வால் இந்த தெலுங்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் 1, நீரஜ் நார்வால் 2, இந்த 2 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல தெலுங்கு டைட்டன்ஸுக்கு டிஃபெண்டர்ஸ்ல அங்கித் 1, சாகர் 2, கிருஷ்ணந்துல் 3, இந்த 3 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அடுத்ததா தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக், ஆசிஸ் நார்வால்,
மன்சித், இந்த 3 பிளேயர் இருக்காங்க. இதுல விஜய் மாலிக்கும் ஆசிஸ் நர்வால் தான் அதிகபட்சம் ரைடிங் வந்து போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50+ ரைடிங்ல விஜய் மாலிக் ஒரு 20, ஆசிஸ் நர்வால் ஒரு 20, பேலன்ஸ் இருக்க 10 தான் மன்சித் வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிஸ் நர்வால். ஸோ ஆசிஸ் நர்வால் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஆசிஸ் நர்வாலை பொறுத்த வரைக்கும் ஸோ ரைடிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காரு, பட் டேக்கல்ஸ்ல ஈடுபடுறாரு. மேட்சுக்கு மேட்ச் 1 டேக்கல்ஸ் வந்து கிடைச்சிருது. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா வந்து கிடைச்சிருது. ஸோ ஒரு 5 டச் பாயிண்ட், ஒரு 1 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ்ல வந்து ஈடுபட்டுறாரு. ஒரு டேக்கல் வச்சுட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆசிஸ் நர்வால் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் மாலிக் டேக்கல்ஸ் ஈடுபடலையான்னு கேட்டீங்கன்னா அவரும் ஈடுபடுறாரு. எல்லா மேட்ச்லயுமே டேக்கல்ஸ் வந்து அவர் கிடைச்சிருந்தது கிடையாது. ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் சக்சஸ்ஃபுல் டேக்கல் கிடைக்குது அப்படின்னா ஆசிஸ் நர்வால்ட்ட 5 மேட்சுமே டேக்கல்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருது. அப்படி இருக்கும்போது விஜய் மாலிக் இந்த மேட்ச் ஒரு 8 டச் பாயிண்ட்டும் அன்எக்ஸ்பெக்டடான 1 இந்த நம்பர் 8ல இருந்து ஒரு 9 டச் பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம் விஜய் மாலிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் மாலிக் சொல்லி ஆகணும் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். விஜய் மாலிக்கா இருக்கட்டும், ஆசிஸ் நர்வால் இருக்கட்டும். இதுல ஸ்மால் லீக்ல 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க எனி ஒன் பேரை பிக் பண்ணு நினைச்சீங்கன்னா 2 பேருமே ஒரு ஈக்குவல் பாயிண்ட் சைஸ்ல தான் இருக்கு. நீங்க ஆப்ஷன்ஸ்ல யாருக்கு வேணா இப்போ வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல மன்சித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தருணத்தை வந்து ரைடிங் பண்ணி போவாரு. அதுலயும் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரைடர், எல்லாமே டக்குன்னு போயிட்டு வந்துட மாட்டாரு. ஸோ ஒரு டுவா ரைடர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாயிண்ட்ஸ் தான் வருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருந்து 4 டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ ஆப்போனன்ட் டீம்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ரைட் ரைடர், 2 லெஃப்ட் ரைடர் இருந்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்ல ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர், 2 ரைட் ரைடர் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதுல 2 ரைட் ரைடர் கன்வெர்ட் பண்ணும் போது லெஃப்ட் கார்னர் கூடிய அங்குஷ் ரதி. ஸோ அங்குஷ் ரதி கிட்ட நம்ம இந்த மேட்ச் ஒரு 3 நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும். 3ங்கிறத சக்சஸ்ஃபுல்லா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் வந்து பாடி போவாங்க. அவன் லக்கி சர்மாவும் ரீசெண்ட் வைஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம 2 அப்படிங்கறது ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 3 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும். ஒரு 2 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத லக்கி சர்மா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல சுஜித் சிங் கவர் பண்ற விஷயம் இருப்பாரு. சுஜித் சிங்கா ரீசா மெக்பவரியா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ரீசா மெக்பவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சாகருக்கு என்ன சொன்னா அதே மாதிரிதான் இங்க ரீசா மெக்பவரியும். அங்குஷ் ரதி வெளியே அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல ரீசா மெக்பவரி அவரும் டேக்கல்ஸ்ல ஈடுபடுறாரு. சிங்கிள் மேனா டேக்கல்ஸ் வந்து சப்ஜெக்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அங்குஷ் ரதிக்கு என்ன ஃபேண்டசி கிடைக்குதோ அதுல பாதி ரீசா மெக்பவரிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அங்குஷ் ரதி ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுக்கிறாருன்னா ரீசா மெக்பவரி ஒரு 60. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ரீசா மெக்பவரி நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்பவே சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரீசா மெக்பவரி, அங்குஷ் ரதி அண்ட் லக்கி சர்மா இந்த 3 பிளேயரும் சேஃபான ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. இதுல நீங்க லக்கி சர்மா தேவையான நினைச்சீங்கன்னா சுஜித் சிங் கூட நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஆசிஸ் விஜய் மாலிக் ஒன்னு, ஆசிஸ் நர்வால் இவங்க 2 பேருமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ் எல்லாம் யாருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது எந்தெந்த பிளேயர் இம்பார்ட்டன்ட், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது எந்தெந்த பிளேயர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அர்ஜுன் தேஸ்வால் 1, ரீசா மெக்பவரி 2, அங்குஷ் ரதி 3 இந்த 3 பிளேயர் ஜெய்ப்பூர் பிக் பேந்தர்ஸ் பிக் பண்ணிக்கீங்க. தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்து விஜய் மாலிக் 1, சாகர் 2, கிருஷ்ணந்துல் 3, அங்கித் 4. ஸோ இந்த 4 பிளேயரை ஸ்மால் லீக் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா விஜய் மாலிக் பிக் பண்ற இடத்துல ஆசிஸ் நர்வால் 1, சாகர் 2, கிருஷ்ணந்துலுக்கு பதில அங்கித் 3. ஸோ இந்த 3 பிளேயர் இங்க ட்ரை பண்ணிட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல நீரஜ் நார்வால நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல அர்ஜுன் தேஸ்வால் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர். பட் அர்ஜுன் தேஸ்வால் தான் கிட்டத்தட்ட 80% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. அதான் ஒரு சேஃபான பிக்கா வந்திருக்கும். ஸோ அர்ஜுன் தேஸ்வால் 1, ரீசா மெக்பவரி 2, லக்கி சர்மா 3, அங்கித் அங்குஷ் ரதி 4. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதாவது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா நீரஜ் நார்வால் 1, அர்ஜுன் தேஸ்வால் 2, ரீசா மெக்பவரி 3, லக்கி சர்மா 4, அங்குஷ் ரதி 5. இந்த இடத்துல லக்கி சர்மா தேவையான நினைச்சீங்கன்னா சுஜித் சிங்க்கு 5th பிளே ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்ப அது தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீரஜ் நார்வால் 1, மன்சீத் 2, மன்சீத் தேவையான விஜய் மாலிக் ஒரு 2ஆம் பிளேயர் ட்ரை பண்ணிக்கலாம். இதுல சாகர் 3, கிருஷ்ணந்துல் 4, அங்கித் வந்து 5. இந்த இடத்துல அஜித் பவாருக்கு நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா சேம் சாகர் ஒபேட் பண்ணிட்டு கூட நீங்க அஜித் பவாரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் ரிஸ்கட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வைஸ்ல எல்லாரும் விஜய் மாலிக் ட்ரை பண்ணுங்க, இல்ல ஆசிஸ் நார்வால் 2 பேரும் எந்த பிளேயர் ட்ரை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிருஷ்ணந்துல் கூட ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதாவது ஸ்மால் லீக்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேச பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் அங்குஸ் ரதி ஒரு வைஸ் கட் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நீரஜ் நார்வால் ஒரு வைஸ் கட் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாங்க. ரீசா மெக்புகரி ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அது தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் மாலிக் ஒரு வைஸ் கட் ஆப்ஷன், சாகர் கூட ஒரு வைஸ் கட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட், ஸ்மால் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல அங்கித், சாகர், அங்குஸ் ரதி, லக்கி சர்மா அவங்க பிக் பண்ணிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல விஜய் மாலிக், ரீசா மெக்புகரி, ரைடிங் ஆல்சோல அர்ஜுன் தேஸ்வால வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த இதுல உங்களுக்கு நான் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து 4 பேரை பிக் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லக்கி சர்மா ஒபைட் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல ஆசிஸ் நார்வால நீங்க பிக் பண்ணிக்கங்க. இல்ல நான் லக்கி சர்மா எனக்கு தேவைப்படுது, ரீசா மெக்புகரி தேவையான நினைச்சீங்கன்னா ரீசா மெக்புகரி பிக் ஒபைட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆசிஸ் நார்வால நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுல ஜெய்ப்பூர் பிங்க் பேசஸ்ல அங்குஸ் ரதி, ரீசா மெக்புகரி, அர்ஜுன் தேஸ்வால பிக் பண்ணிட்டு இதுல தெலுங்கு டைட்டன்ஸ்ல அங்கித், சாகர், விஜய் மாலிக், ஆசிஸ் நார்வால் இந்த 4 பிளேயர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.